உங்களுடைய மொபைல்ல வந்து ரேம் வந்து ரொம்ப லேக் ஆகுது. அப்படிங்கிறப்போ, இந்த மாரி ப்ராப்ளம்லாம் உங்க ஃபோன்ல வரும். அதாவது ஒரு ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சில அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணும்போது, ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா ஓப்பன் ஆகும். ஃபோட்டோஸு, வீடியோஸு இல்லை வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸு நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, ரொம்ப நேரம் லோடிங் ஆகி, அதுக்கப்புறமா தான் ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஸ் நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது, அது ஓப்பன் ஆகாம ஹோம் ஸ்க்ரீனுக்கு பேக் டூ ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துரும். இந்த மாரி பிரச்சனைகள நம்ம எப்படி சரி பண்றது? அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு ஒரே தீர்வு சிம்பிளா முடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, உங்களுடைய ஃபோன வந்து ரீசெட் பண்றது. அப்படி ரீசெட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனா சில பேர் வந்து ரீசெட் பண்ணா அதில இருக்க ஃபைல்ஸு, டாக்குமெண்ட்ஸு, டேட்டாஸ் எல்லாமே எரஸ் ஆயிடும். அதனால இத வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணாதவங்க அவங்களுக்கு சில டிப்ஸஸ் நான் சொல்றேன். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க. அதாவது ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க. அந்த ஆப்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்போ, நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதனுடைய செட்டிங்ஸ்ல போயிட்டு கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா அத குடுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில ஆப் மேனேஜ்மென்ட்ன்னு இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆப் செட்டிங்ஸ்ல போங்க. இதில் பார்த்தீங்கன்னா, உங்கள் டிவைஸில் இருக்கிற மொத்த ஆப்ஸும் இங்கே வந்து ஸ்லோ ஆகும். இதில் எந்த அப்ளிகேஷன் வந்து எந்த ஆப்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்னு இருக்குது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, கிளியர் கேட்ச் ரைட் சைடில், அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் அதில் தேவையில்லாத ஃபைல் இருந்துச்சுன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து மெமரி கார்ட்லேயோ இல்லை ஃபோன்லேயோ காட்டாது. அது வந்து மறைமுகமாக இருக்கிற டேட்டா. அந்த டேட்டா வந்து கிளியர் ஆகிடும். இப்படி பண்ணுறதுனால அந்த அப்ளிகேஷனை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸு நல்லாவே இருக்கும். இது கீழே கிளியர் ஸ்டோரேஜ்னு இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஃபைல் டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் மொத்தமும் ரீசெட் ஆகிடும். ஒரு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி செட்டிங்ஸில் இருந்துச்சோ அந்த மாதிரி செட்டிங்ஸு இதில் வந்து ஷோ ஆகும். அதனால் கிளியர் ஸ்டோரேஜ் அது கொடுக்கவா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் மேனேஜர். உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெமரி கார்டும் சரி, இல்லை ஃபோன் ஸ்டோரேஜும் சரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து தேவையில்லாத ஃபைல், அதாவது எம்டி ஃபோல்டர் கூட இருக்கும். இப்போது ஆண்ட்ராய்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே டேட்டான்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி எந்த ஒரு ஃபைலும் இல்லாத எந்த ஒரு ஃபோல்டரையும் நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. இதே இதில் நீங்கள் மறுபடியும் ஒவ்வொரு ஃபோல்டராக ஓப்பன் பண்ணி பார்க்கும் சில ஃபோல்டரில் வந்து அன்சப்போர்ட் ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன், அதாவது ஃபோனில் வந்து சில அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப்னு கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு ரன்னிங் ஆகாது. அதனால தேவையில்லாமல் உங்கள் மொபைலில் இருக்கிற ரேம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணாது. இதனால் உங்களுடைய ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். அதனால் உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணாத எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நீங்கள் டிசேபிள் அல்லது ஃபோர்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கிற மொத்த ஆப்ஸும் எதில் இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ஆப் செட்டிங்ஸில் போயிருந்தீங்கன்னா, ஸோ எந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணுறீங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, இல்லை இந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, யூஸ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஃபோர்ஸ் ஸ்டாப்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் ஸ்டாப்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு டிசேபிள் பண்ணிவிடுங்க. இப்படி டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து இங்கே வந்து ஷோ ஆகாது. அந்த அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து எக்கார்டு கொண்டு ரன்னிங் ஆகாது. அதனால் உங்களுடைய ரேமோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதில் அடுத்ததாக என்ன பார்க்குறதுன்னா, அப்டேட் ஆப்ஸு அல்லது உங்கள் சிஸ்டம் வெர்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சிஸ்டம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சிஸ்டம் அப்டேட்டுன்னு இருக்கும். இந்த அப்டேட்டில் போய்ட்டு ஆன்லைன் அப்டேட்னு கொடுத்துருங்க. ஸோ ஆன்லைன் அப்டேட் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய சிஸ்டம் வந்து ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஸோ இது வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டாவை ஆன் பண்ணிட்டு ஆன்லைனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ கொடுத்துருங்க.
கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் வந்து ஓல்டு வெர்ஷனாக இருக்குது, புதுசாக ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து செக் அப்டேட்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறமா என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்களோ அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதுவே ரீபூட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் கேட்டுதுன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது அப்டேட் கேட்குதா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி அப்டேட் கேட்டுச்சுன்னா அந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே இங்கே காட்டும். ஸோ அப்டேட் உங்களுடைய நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து அப்டேட் கேட்டுதுன்னா இந்த மாதிரி ஷோ ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துக்கோங்க. தேவைப்படுற அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் அப்டேட் கொடுங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் அப்டேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் அடுத்தது என்ன பார்க்குறதுன்னா, நீங்கள் எந்த ஒரு ஃபைலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது, அதாவது ப்ரௌசரில் போய்ட்டு ஏதோ ஒரு ஃபைல், வீடியோ ஃபைலோ இல்லை ஃபோட்டோஸு இல்லைனா MP3 சாங்ஸு இந்த மாதிரி எது டவுன்லோட் பண்ணாலும் சரி, அதை வந்து உங்கள் ஃபோன் மெமரியில் சேவ் பண்ணாதீங்க. எதுவுமே சரி நீங்கள் வந்து உங்களுடைய மெமரி கார்டில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போதுமே உங்களுடைய ஃபோன் மெமரியை வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோன் மெமரி வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் உங்கள் ஃபோன் மெமரி வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதும் அது வந்து உங்களுடைய மெமரி கார்டில் வந்து சேவ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அடுத்ததாக எதை பார்க்குறோன்னா லிமிட் பேக்ரவுண்டு ப்ராசஸ். அதாவது உங்களுடைய மொபைலை வந்து குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மட்டும் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னா உங்களுடைய செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அதை வந்து செக் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற உங்களுக்கு காட்டும். அப்படி உங்களுக்கு காட்டலை அப்படிங்கிறப்போ சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு காட்டலை அப்படிங்கிறப்போ சரி உங்களுடைய அபவுட் ஃபோன் இல்லைனா ஃபோன் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பில்டு நம்பர்னு இருக்கும். அந்த பில்டு நம்பரை வந்து சம்டைம்ஸ் நீங்கள் டச் பண்ணுங்கள். ஒரு 7 டைம்ஸ் டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் மொபைலில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக்கில் வாங்க. பேக்கில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரால் பண்ணி கீழே பாருங்கள். ஸ்க்ரால் பண்ணும்போது இதில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா நீங்கள் வந்து பேக்கில் வாங்க. பேக்கில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் மேலே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு லிமிட் ப்ராசஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா லிமிட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட்னு தான் இருக்கும். டிஃபால்ட்டாக செட்டிங்ஸில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை ஆப்ஸு இல்லை பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகணும் அப்படிங்கிறது இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஆப்ஸுமே எனக்கு பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற நோ பேக்ரவுண்டு ப்ராசஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸுமே உங்களுக்கு வந்து ரன்னிங் ஆகாது. அதனால் உங்கள் ரேம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாது. இதனால் உங்கள் ஃபோனை நீங்கள் எப்போ மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணாலும் உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரே டைம் ஒரே கிளிக்கில் என்னுடைய ஃபோன் வந்து ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே இல்லை. உங்கள் ஃபோனை வந்து ரீசெட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு வேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இத்தனை ப்ராசஸை நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுடைய ஃபோன் வந்து 100% ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு முன்னே இருந்ததோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இதே அதை நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோனை வந்து உங்களுக்கே தெரியாமல் எந்தெந்த இடத்துலலாம் ஆப்ஸு டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிடும். அதனால் உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரீசெட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு வழின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய ரேம் லேக் ஆகாமல் உங்களுடைய ஃபோனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன்று லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் மொபைல் டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.